திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்துகின்றேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை, அது 5 எழுத்து அற்புதமான மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை விடியற்காலையிலே நீங்கள் ஓதுவீர்களே ஆனால் நீங்கள் அன்று முழுவதும் செய்கின்ற பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் நல்லதாகவே அமையும், நல்லதாகவே அமையும். எனவே நமச்சிவாய 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 என்று சொல்லி மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலே திருநாகை காரோணம், நேற்று நாம் திருநாகை காரோணம் 1ஆம் திருமுறையில் பார்த்தோம். இன்று 2ஆம் திருமுறையிலே திருநாகை காரோணம் காணலாம். பாடல் 4வது பாடல், பதிகம் 116, 116வது பதிகம் திருநாகை காரோணம், திருமுறை 2ஆம் திருமுறை, பாடல் 4. பாடி மகிழ்வோம், மகிழ்விப்போம் பெருமானை. வண்டு பாட வளர் கொன்றை, வண்டு பாட வளர் கொன்றை மாலை மதியோடு உடன் கொண்ட கோலம் குளிர் கங்கை தங்கும் குருள் உஞ்சியுள் உண்டு போலும் என வைத்த கந்த ஒருவர்க்கு இடம் கண்டல் வேல் வேலி சூழ் கடல் நாகை காரோணம். வண்டிகள் எல்லாம் பாடுகின்றன. வண்டிகள் பாடுமாறு மலர்ந்த கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் மாலையை இளம்பிறையோடு ஒரு சேர் அணிந்திருக்கிறார் சுவாமி. பிறையையும் அணிந்திருக்கிறார், அப்படியே கொன்றை மாலையையும் அணிந்திருக்கிறார். சுருண்ட சடையிலே, சடை எப்படி இருக்கு? சுருண்ட சடை. அதில் என்ன? குளிர்ந்த கங்கை. சுருண்ட சடை குளிர்ந்த கங்கையை ஐயப்படுமாறு வரைத்து வைக்கிறார், மறைச்சு வச்சுறாரு ரகசியமாக. ஏன்? உமாதேவிக்கு தெரியாம. மகிழ்ந்த இறைவனுக்கு இடம் தாழை வேலி சூழ்ந்ததும், தாழை வேலி சூழ்ந்ததும் உப்பங்கழிகள் நிறைந்ததும் ஆகிய கடல் நாகை காரோணம், நாகை காரோணம். மாலை மதி என்ன சொல்லுவார்ல, மாலை மதியமும் மாசில் வீணையும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் என்பார் இல்லையா அப்பர் பெருமான். இங்கே சொல்கிறார் மாலை மதியம் என்பதுங்கிறப்ப மாசில் வீணையும் மாலை மதியமும் தான். கோலம்னா அழகு, அழகு சிவவேடம், பெருமானுடைய வேடம் சிவவேடம். அதனால் மிக அருமையான ஒரு திருத்தலம் திருநாகை காரோணம். அதிபத்த நாயனார் அவதரித்த அருமையான திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலமாய் திருநாகை காரோணத்துக்கு நாம் அனைவரும் செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி அப்படியே அதிபத்த நாயனாரையும் உள்ளத்திலே நினைத்து வணங்கி நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ பெருமானுடைய துணையை நாடி அங்கு இந்த திருநாகை காரோணம் திருத்தலத்திலே இந்த பதிகம் முழுவதையும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவர் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம்.
அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நாள்தோறும் இந்த காணொளியை கண்டு கேட்டு இன்புற்று வருகின்ற அடியார் பெருமக்களே, நீங்கள் கண்டு மகிழ்வதோடு மட்டாமல் கேட்டு மகிழ்வதோடு அல்லாமல் அனைவரையும், அன்பர்களையும், உற்றார்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும், அன்பர்களையும், அடியார் பெருமக்களையும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு அகமகிழுமாறு பணிவோன்போடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.